நீங்க வச்சிருக்கிற இந்திய பாஸ்போர்ட்டோட பவர் இப்போ உலக அளவுல என்னன்னு தெரியுமா? 2026க்கான சர்வதேச பாஸ்போர்ட் குறியீட்டுல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. பொதுவா பாஸ்போர்ட் ரேங்கிங்னாலே விசா இல்லாம எத்தனை நாடுகளுக்கு போகலாம்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா குளோபல் சிட்டிசன் சொல்யூஷன் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற இந்த 5வது ஆண்டு குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. இது வெறும் பயண சுதந்திரத்தை மட்டும் கணக்குல எடுத்துக்கல. அந்த நாட்டோட முதலீட்டு வாய்ப்புகள், மக்களின் வாழ்க்கை தரம், பொருளாதார சூழல்னு பல முக்கிய விஷயங்களை வச்சுதான் இந்த தரவரிசையை தயாரிக்கிறாங்க. இந்த 2026 பட்டியலின்படி இந்தியா ஒட்டுமொத்தமா 125வது இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருஷத்தை விட இது ஒரு இடச்சரிவு தான். இதோட உள்விவரங்களை பார்த்தா பயண சுதந்திரத்துல இந்தியாவுக்கு 136வது இடமும், முதலீட்டு வாய்ப்புகள்ல 94வது இடமும், வாழ்க்கை தரத்துல 118வது இடமும் கிடைச்சிருக்கு. இந்த தரவுகளை வச்சுதான் இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்விகளுமே பாயுது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மோடி அரசின் தவறான கொள்கைகளால இந்தியாவின் உலகளாவிய நட்பு களங்கம் ஏற்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாத 2013ஆம் ஆண்டு 74வது இடத்துல இருந்த இந்தியா 2024ல 80வது இடத்துக்கு சரிஞ்சது. இப்போ இன்னொரு குறியீட்டுல 125வது இடத்துக்கு மோசமா போயிருக்கு. ரேங்கிங் தான் இப்படி சரியுதுன்னா, மறுபக்கம் பாஸ்போர்ட் கட்டணத்தை மட்டும் 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாவாகவும், தட்கல் கட்டணத்தை 5000 ரூபாவாகவும் மோடி அரசு உயர்த்திருக்குன்னு கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சரி, இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க எங்கெல்லாம் ஈஸியா போகலாம்? நேபாள், பூட்டான், ஜமாய்கா, பார்பட்டோஸ், துனிசியா, அங்கோலா, மக்காவ் மாதிரியான நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமலோ அல்லது விசா ஆர் அரைவல் மூலமாகவோ போக முடியும். ஆனா அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகளுக்கு போகணும்னா கண்டிப்பா முன்கூட்டியே விசா எடுக்கணும். அப்போ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு? ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பின்லாந்து ஆகிய நாடுகள் தான் உலக அளவுல முதல்ல 3 இடங்களை பிடிச்சு மாஸ் காட்டி இருக்கிறாங்க. இந்திய பாஸ்போர்ட்டோட ரேங்கிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டோட முதலீட்டு வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் இன்னும் எந்த அளவுக்கு உயரணும்? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.